மணலூர்பேட்டை அருகே சொகுசு காரில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்திய தம்பதி உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். முருக்கம்பாடி காப்புக்காட்டு பகுதியில் போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது காரில் பயணித்த பெங்களூருவைச் சேர்ந்த சலீம் பாட்ஷா, ஹஜிரா பேகம் மற்றும் அவர்களை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஆகியோர் 200 கிலோ புகையிலை பொருட்களை கைமாற்ற எடுத்துச் சென்றது தெரியவந்தது. ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள மழவராய நத்தத்தில் பழமை வாய்ந்த சமேத தென்னக்கர் கோயிலில் புனரமைப்பு பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்கு நடத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோயில் சுவர்களில் ஏற்பட்டுள்ள விரிசல் காரணமாக மழைக்காலங்களில் கோயில் உட்பகுதியில் மழைநீர் தேங்குவதாகவும் இந்து சமய அறநிலையத்துறையினர் புனரமைப்பு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவில் பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுக்கும் பராசக்தி அம்மன் தேர் புதுப்பொலிவுடன் தயாராகியுள்ளது. பழுதடைந்த தேரை மராமத்து மேற்கொள்ள இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 72 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதன்படி 45 அடி உயரம் கொண்ட பராசக்தி அம்மன் தேரின் மேல் 5 நிலைகளை புதுப்பிக்கும் பணியும் 53 தூண்கள் வண்ண நிறங்களால் வர்ணம் பூசும் பணியும் நடைபெற்று முடிந்துள்ளது. வரும் 14ஆம் தேதி பராசக்தி அம்மன் தேரின் வெள்ளோட்டம் நடைபெற உள்ளதாக அண்ணாமலையார் கோவில் இணை ஆணையர் பரணிதரன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் இரிடியம் வாங்கித் தருவதாக கூறி 80 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட நபரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து 20 பேர் சிபிசிஐடி போலீசில் புகார் அளித்திருந்த நிலையில் விழுப்புரத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் இரிடியம் வாங்கி விற்று 1 கோடி ரூபாய் தருவதாக கூறி ஏமாற்றியது தெரியவந்தது. மேலும் இந்திய ரிசர்வ் வங்கியின் பேரில் போலியான ஆவணங்களை தயாரித்து அறக்கட்டளை நடத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து சதீஷ்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊர்காவல் படையில் தாமாக முன்வந்து இணைந்துள்ள முதுமலை தெப்பக்காடு பகுதியில் வசிக்கும் பழங்குடியின பெண்களுக்கு காவல்துறையினர் பயிற்சி அளித்து வருகின்றனர். கூடலூரில் ஊர்காவல் படையில் பணியாற்றுவோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க இம்முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரொம்ப சூப்பராக தான் இருக்கு. இதே மாதிரி என்னோட ட்ரைபிள்ஸ் என்னோட ஆளுங்க வந்து வரணும், இதுக்கு முன்னின்னு வரணும். யாருமே இது பண்ணாம நான் வந்திருக்க மாதிரியே அடுத்த முறைக்கு வரணும்னு தான் ஆசை. ரொம்ப நல்லா தான் இருக்கு ட்ரைனிங் எல்லாம். 45 நாட்கள் பயிற்சியை முடித்த பிறகு இவர்கள் ஊர்காவல் படையில் பணியமர்த்தப்படுவார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் எதிரே உள்ள மேம்பாலத்தில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். மீனம்பாக்கம் ஜிஎஸ்டி சாலையோரம் இருக்கக்கூடிய கடைகளுக்கு வரும் பொதுமக்கள் தங்களது வாகனங்களை சாலையில் நிறுத்துவதால் மீனம்பாக்கம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளமனூர் கிராமத்தில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இளமனூரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிளெக்ஸ் போர்டு வைப்பதில் இரு பிரிவினரிடையே பிரச்சனை ஏற்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பரமக்குடி 5 முனை சந்திப்பில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற ஒரு தரப்பினரை போலீசார் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்பு உள்ள கடல் 2வது நாளாக சுமார் 80 அடி உள்வாங்கி காணப்படுகிறது. பச்சை நிற பாசிகள் படிந்த பாறைகளில் அமர்ந்து பக்தர்கள் குளித்து வருகின்றனர். மேலும் ஆபத்தை உணராமல் அவர்கள் பாறைகளில் நின்று செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து உற்சாகமடைகின்றனர். ஆழமான பகுதிக்கு சென்று பக்தர்கள் குளிக்க வேண்டாம் என்று போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு படையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
காசோலை மோசடி வழக்கில் திரைப்பட இயக்குனர் கஸ்தூரி ராஜாவை விடுதலை செய்து கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பட தயாரிப்பு மற்றும் சொந்த செலவிற்காக இயக்குனர் கஸ்தூரி ராஜா சினிமா பைனான்சியர் முகுந்த் சந்திடம் 65 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தார். அதை திருப்பிக் கொடுக்கும் வகையில் வழங்கப்பட்ட காசோலைகள் பவுன்ஸ் ஆனதால் தொடரப்பட்ட மோசடி வழக்கில் இருந்து கஸ்தூரி ராஜாவை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் விடுதலை செய்தது. முகுந்த் சந்த் இறந்த நிலையில் அவரது மகனின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் கஸ்தூரி ராஜாவின் விடுதலையை உறுதி செய்தது.